இந்திய பொருட்களுக்கு 50% என்ற ட்ரம்ப் அறிவிப்பால் திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்கள் ஏற்றுமதியாளர்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. திருப்பூரில் இருந்து ஏற்றுமதியாகும் பின்னலாடைகளில் 50% அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகிறது. திருப்பூரில் இருந்து கடந்த ஆண்டு 44,000 கோடி மதிப்பிலான பின்னலாடை ஏற்றுமதி செய்யப்பட்டது. பண மதிப்பிழப்பு, கொரோனா போன்றவற்றால் பின்னலாடை ஏற்றுமதியில் ஏற்பட்ட பாதிப்பு அண்மையில்தான் சீராக தொடங்கியிருந்தது. இந்நிலையில் இவ்வாண்டு தொடக்கத்தில் பின்னலாடை ஏற்றுமதி சற்று அதிகரித்த நிலையில் ட்ரம்ப் அறிவிப்பால் ஏற்றுமதியாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். 50% வரி என்பது நமது தொழிலுக்கு இது மிகவும் மிகவும் அதிகம். நாம் ஃபாஸ்ட் ஃபேஷன் என்று சொல்லக்கூடிய அப்பேரல் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய யூஎஸ்க்கு. அதெல்லாம் மிக குறைந்த மார்ஜின்லேயே பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அதனால கண்டிப்பாக அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்யும் ஏற்றுமதியாளருக்கு இது மிகப்பெரிய அடியாக இருக்கும். ஆயத்தாடைகளுக்கு 63.9%, நெய்த ஆடைகளுக்கு 60.3%, உயிரி ரசாயன பொருட்களுக்கு 54%, கம்பளங்கள், தரை விரிப்புகளுக்கு 52.9%, தங்கம் மற்றும் வைர பொருட்களுக்கு 52.1%, இயந்திரங்கள், உதிரி பாகங்களுக்கு 51.3% என அமெரிக்கா வரி விதித்துள்ளது. திருப்பூர் பின்னலாடைகளுக்கு 64% வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆயத்தாடை தயாரிப்பில் இந்தியாவுக்கு போட்டியாக உள்ள வங்கதேசம், தைவான், வியட்நாம் பொருட்களுக்கு 20% மட்டுமே வரி விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பங்களாதேஷ், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு வரி மிகவும் குறைவாக இருக்கிறது, நமதை காட்டிலும் குறைவாக இருக்கிறது. ஆகையால் அதிகமான அமெரிக்க ஆர்டர்கள் இந்நாடுகளை நோக்கி செல்லக்கூடும் என்ற ஐயம் எங்களுக்கு இருக்கின்றது. ஜவுளி தொழில்தான் அதிக வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் தொழில் நமது நாட்டை பொறுத்தவரை. ஆகையால் இந்த ஒரு வரி விதிப்பு, அதிகமான வரி விதிப்பு நமது தொழிலை நிலைகுலைய செய்யும். அமெரிக்காவின் வரி விதிப்பால் திருப்பூரில் அடுத்த 3 மாதங்களில் 6,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பின்னலாடை வர்த்தகம் பாதிக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த 50% அப்படிங்கிற ஒரு விஷயமே நீடித்தது என்று சொன்னால் கட்டாயமாக திருப்பூர் மிகப்பெரிய பாதிப்பினை சந்திக்கும். அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி என்கிறது திருப்பூரிலிருந்து 50% அளவிற்கான ஏற்றுமதி ஆகும்போது தோராயமாக 2,000 கோடி ரூபாய் என்கின்ற அளவு, மாதம் 2,000 கோடி ரூபாய் என்கின்ற அளவு இங்க ஏற்றுமதிக்கு சென்று கொண்டிருக்கிறது. 2,000 கோடி ரூபாய் என்று சொன்னால் அடுத்த ஒரு 3 மாதத்திற்கு ஒரு கணக்கு போடலாம். அப்படி ஒரு 3 மாதத்துக்கு கணக்கு போடும்போது ஒரு 6,000 கோடி ரூபாய் அளவிற்கான ஒரு பாதிப்பை நாம் இங்க சந்திக்க போறோம். தற்போதைய சூழலில் அமெரிக்காவுக்கு இந்திய பின்னலாடைகளை ஏற்றுமதி செய்ய முடியாத அளவுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த காலத்தில் ஆர்டர் கொடுத்து இந்த மாதம் பண்ணணும், டிசம்பருக்குள்ளே பண்ணணும், மார்ச்சுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தொடர்ந்து ஒரு 6 மாதத்துக்கு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நிறுத்தி வைக்கப்படும். யாரும் தயார் பண்ண போகிறதும் கிடையாது. தயார் பண்ணாலும் அவங்க எடுத்துக்கிற நிலைமையில் என்ன, 50% வரி அப்படின்றது அமெரிக்கன் மார்க்கெட்லேயே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தான். ட்ரம்பின் இந்த அதிரடி வரி விதிப்பால் திருப்பூர் மட்டுமின்றி பல்லடம், கோவை, ஈரோடு, கரூர் ஆடை ஏற்றுமதியாளர்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்றும் ஜவுளி தொழிலையே ஸ்தம்பிக்க செய்யும் என்றும் கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.